ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீக்கெண்ட் vlog தான். ஸோ நம்ம இன்றைக்கி 4 மணிக்கே வீடியோ கிளம்ப எழுந்திரிச்சு பக்கத்தில் பெங்களூர் தான் போகிறோம். ஸோ சென்னை டு பெங்களூர் ரைட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பேசுறீங்கன்னா கேட்குறோம், வேற ஒன்றும் கேட்கல. பத்திரம் வச்சு ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கு வியூ. அதாவது இல்ல இதெல்லாம் நான் ஃபிஃப்த் ஃப்ளோரா என்ன இதுன்னா ஐபிஸ் வந்துருக்கோம். ப்ரொமோஷன்லாம் இல்லை, சத்தியமா இல்லை. பயங்கரமா இருக்கு. பயங்கர பிரீமியமா இருக்கு. எப்படி ப்ரோ இருக்கு ரூமு? சின்ன ரூம்ல அழகா எல்லாத்தையுமே என்ன ஹைலைட்டிங் கனெக்டிங் ரூம். ஐயோ, என்ன இன்னொரு டோர் இருக்கு. அவங்க லாக் பண்ணிக்கலாமா? பார்த்தீங்களா, இதுதான் இதில் ஹைலைட்டு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எல்லா ஹோட்டல்ல இருக்கு, பட் இந்த ஹோட்டல்ல எனக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. டோரை தந்தா ஒரு ரீயூசபிள் பேக் வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. நம்மளா மேபி யூஸ்டு கிளாத்ஸ்லாம் கொண்டு போறதுக்காக இருக்கும் நினைக்கிறேன். நம்மளா எடுத்துட்டு போறதுக்கா இல்லைன்னா வந்து ஏதாவது ஜாம திருடிட்டு போறதுலாம் இல்லை ப்ரோ. ஐபிஸ் இது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இவர் ஐடியா தனியாக டேக் பண்ணுறேன். ஏன் சேனல் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கு. செம்ம வியூ கைஸ். கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் இருக்கு, பட் நல்லா இருக்கு. நிறைய நீங்க சோப்பட்டு மூஞ்சி கழுவி இல்லை போய் சொல்லுங்க சத்தியமாக. ஹை கைஸ், ஸோ வந்தாச்சு. ரூம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். எதுக்கு வந்திருக்கோங்கிறது சொல்கிறேன். ஏன்னா அது நடக்குமானே தெரில. வாங்குவாங்க. நடக்கும் நம்புறோம். நடக்கலன்னா அவ்வளோதான். சரி, ஒரு சின்ன வீக்கெண்ட் vlog. மார்னிங் 4 கிளம்பணும். டைம் குளிக்காம 10:30. நான் உங்களை மாதிரி இல்லை ப்ரோ. காலையிலே எழுந்துச்சி குளிச்சு அவர் வந்தால் நான் நைட்டே குளிச்சு படுத்தேன். அதனால ரூம் பார்த்தீங்களா செம்மையாக இருந்துச்சு. நான் ரூம் அப்புறம் காட்டுறேன் ஒரு நாளாக. அண்ட் இப்போ கிளம்பலாம். பாய். ஆமாம், ஏதாவது கலாச்சி போட்டால் களி தான் ஊற்றுவாங்க நம்மளாம். அதாவது கைஸ், சும்மா வீக்கெண்டில் இருந்திருப்பேன். என்னைய கூட்டிகிட்டு வந்து சும்மா வாடா பெங்களூர் வாடான்னு கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு ரூம் கொடுத்து, சரி சாதாரண ரூமு ஸ்டே பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோ அப்படின்னு பார்த்தா லக்ஸரி ரூம், வேற லெவல் ரூம் கை. பெங்களூர்லேருந்து ஒன்று கூப்பிட்டு வந்ததுக்கு உனக்கு ஒரு லக்ஸரி ரூம். லக்ஸரி ரூம் கூப்பிட்டு வந்தது பெருசு தான். ஜாலி தான். ரூம் காஸ்ட்டு ஷாப்பிங் கூட அவ்வளோ பண்ணுவாங்களான்னு தெரியல. அவ்வளோ லக்ஸரி ரூம் அவ்வளோ காஸ்ட்டு. இப்போதான் பெங்களூருக்கு அந்த ஃபீலே தெரியுது. ஆமாம், அது ஃபீல் வந்துருச்சு. பெங்களூர் பார்த்தாலும் கண்ணு அப்படியே பள்ளிருச்சியா இருக்கு. ஓகே, பார்த்துட்டாங்க எல்லாரும். ஸோ இதுதான் நம்ம ஹோட்டலோட ரிசப்ஷன். ஆக்சுவலாக
இவ்வளோ தான் இருக்குது. அண்டு சாப்பிட்டு வந்தாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இனி அடுத்து நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போகலான்ட்டு. ஃபஸ்ட் டைம் நான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பார்த்ததில்லை இன் பெங்களூர். எப்படி இருக்கு பார்க்கலாம், அதுவும் காட்டுறேன். பை. ಯಶ್ವಂತ್ ನಂಬರ್ ಎಗ್ರ சரி ஸோ இது கிளம்பியாச்சு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு. ஸோ ஃபைனலி கைஸ் நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. அதுதான் வரல. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம், உள்ளே போயிட்டுருக்குறோம், என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறோம். பார்த்தாலே தெரியுதா, இதுதான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட். எதுவும் மைசூர் சாடி கூட இல்லை. இது இல்லையா, நாங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டோம். மக்களே ஃபஸ்ட் டைம் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் வந்துருக்கோம். கொஞ்சம் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. அது 2 ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தோம். வாங்கினதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே கமர்ஷியல் ஸ்ட்ரீட், இது கமர்ஷியல் ஸ்ட்ரீட். சொல்லுங்கண்ணே, இந்த ஷாப்பிங் பற்றி நினைக்கிறீங்க? இனி டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்து எல்லோரும் கல்யாண ஷாப்பிங் இருந்தால் இந்த மாதிரி பிரிச்சுருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. கடைசியாலாம் பண்ணாங்க, உக்கரமாக போயிட்டுருக்கு. வெஸ்ட் சைடு இன் பெங்களூர் செம்ம பெருசாக இருக்குங்க. ஐயோ இதுதான் வியூ, நல்லா இருக்குது. ரூம் வந்து காட்டுறேன். அண்ட் இப்போ ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தானே ப்ரோ? காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லாதீங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா இல்லை. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அதனால 10 o'clock முன்னாடி போகணும், வழக்கம் போல் ஓடுறது தான். இந்த ஓடிட்டு இருக்கோம். சாப்பிட்டு என்ன பண்ண சொல்கிறேன். நல்ல செம்ம தூக்கம் நைட்டு. ஈவினிங்லாம் என்ன பண்ணாமல் சொல்கிறேன். சும்மா நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு சில் பண்ணிட்டு. ஆனால் இது வீடியோ இருக்கவே இல்லை, அவ்வளோ க்ரௌடு. ஓகே கைஸ், பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்ப்போம். பசியா சொன்னாங்க, நல்லா கொடுப்பாங்க. இல்லை ஒரு ப்ரைவேட்டாக தான் வியூ இருக்குது. Yes. Anything you want to order? No, we'll just have the breakfast. May I request your room number, sir? 521. 521. Yes. Yeah. Just that.
இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க பார்க்கலாம் என்ன இருக்குது. போதும், இந்த ஜிம் போதும். தூங்கி முடிச்சு சைக்கிள் சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஓகே. இனிமேல் என்னென்னா திரும்ப மார்க்கெட் போயிருக்கு, கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் ஆல்டர் பண்ண கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் ரிட்டன் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி திங்ஸ் வாங்கலாம் வீட்டுக்கு பார்த்துருக்கோம். முடிஞ்சால் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் சென்னைக்கு. ஒரு வீக்கெண்ட் பக்காவாக பெங்களூர் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது இல்லை, நிறைய இருக்குது பெங்களூரில், பட் இது சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம ரூம் அலங்கோலமாக தான் இருக்கும். எல்லாமே பிஸ்னஸ் கிளாஸ் ரூம்ஸ் சொல்ல போனால். எப்படின்னா
நம்ம நிறைய கம்பெனிஸ் தான் இருக்குது, ஐடி கம்பெனிஸ். ஸோ பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் அந்த மாதிரி இடத்துல தான் வராங்க. ஒரு ட்ரிப் மாதிரி வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மீட்டிங் ரூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை எங்கேயாவது கம்பெனிக்கு போனால் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி கிளம்புற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ கண்டினியூ பண்ணுறேன். இல்லை அப்படியா சவுண்ட் வண்டியா? பேட்ரி வேறு வீக்காக இருந்துச்சு. நேற்று தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம். அண்ட் கிளம்பியாச்சு. ஓவர் கொஞ்சம் ஷாப்பிங் மட்டும் வாங்க அப்டேட். அங்கே டோர் தந்துட்டாங்க. என்ன வந்துடுறாங்க வந்தாங்கண்ணா. எடுத்துட்டு இதான் மக்கள். ஐயோ